ரைட். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாங்கள் என்னத்தை பார்க்க போகிறோம்னு சொன்னால் 2027ஆம் ஆண்டு மட்டக்களப்பு மாவட்ட வலய பேப்பர் 2ஆம் தவணைக்குரிய மட்டக்களப்பு மாவட்ட வலய பேப்பர் நாங்கள் இந்த இடத்துல நிச்சயம்னா பார்க்க போகிறோம். ஸோ இந்த பேப்பருக்குரிய லிங்க் வேணுமாக்கள் ஸோ நான் வாட்ஸ்அப்பில் கீழே டிஸ்கிரிப்ஷனில் எங்களுக்கு வாட்ஸ்அப்பில் இருக்கிறது தரேன். ஸோ அந்த நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களோட பேப்பர் வேணும்னு சொன்னால் அந்த பேப்பரை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அடுத்தது எங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த 2ஆம் தவணை பேப்பரை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் இந்த காதுக்கு விளங்கினதை பொறுத்த வரைக்கும் கஷ்டம்னா நிறைய பேர் சொல்கிறாங்க. ஆனால் அந்த அளவுக்கு எங்களுக்கு இந்த பேப்பர் வந்து அவ்வளோ கஷ்டமான பேப்பர் இல்லை, மிகவும் இலகுவான பேப்பர் உண்டு. ஸோ இந்த பேப்பரில் வந்திருக்கக்கூடிய எல்லா எம்சிக்யூ கேள்விகளையும் அதே நேரம் எல்லா ஸ்ட்ரக்சர் எஸ்சி கேள்விகளையும் நாங்கள் இந்த இடத்துல கலந்துரையாட இருக்கிறோம். ஸோ இன்றைக்கி நாங்கள் முதலாவதாக ஆரம்பித்து கொள்வோம். எங்களோட எம்சிக்யூ பேப்பரில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 25 எம்சிக்யூ கேள்விகள் வந்திருக்குது. ஸோ அந்த 25 கேள்விகளை நாங்கள் இந்த இடத்துல தெளிவாக பார்த்து முடிப்போம். ஸோ அடுத்ததாக நாங்கள் ஸ்ட்ரக்சர் எஸ்ஐன்னு சொல்லி தொடர்ச்சியாக எல்லா கேள்வியும் பார்ப்போம். ஸோ அதுக்கு முதல் நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னு சொன்னால் எங்களோட யூடியூப் சேனலை வந்து கட்டாயம் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. ஏனென்று சொன்னால் இனி வரக்கூடிய எங்களோட FWC பேப்பராக இருக்கலாம், மொரட்டோ பேப்பராக இருக்கலாம், அல்லது சப்போர்ட் செமினார் பேப்பராக இருக்கலாம். ஸோ எல்லா மாடல் பேப்பருக்கும் உரிய டிஸ்கஷனை நாங்கள் பேப்பர் வந்த உடனே என்ன செய்யணும்னு சொன்னால் அந்த எங்களோட சேனலில் அப்லோட் பண்ணுவோம். ஸோ நீங்களும் அந்த பேப்பர் செய்து பார்த்துட்டு எங்களோட டிஸ்கஷன் வீடியோ பார்த்து எங்களுக்கு என்ன செய்யலாமாண்டா நீங்கள் விளங்கி கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஸோ கட்டாயம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. ரைட். இன்றைக்கி ஓகே நாங்கள் எங்களோட 2027ஆம் ஆண்டு 2ஆம் தவணை பேப்பருக்குரிய டிஸ்கஷனை வந்து ஆரம்பித்து கொள்ளுவோம். சரியோ? ரைட். ஓகே. இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் எங்களுக்கு எம்சிக்யூ கேள்வி வந்து 25 எம்சிக்யூ கேள்வி வந்துருக்குது. ஸோ செகண்ட் டேர்மில் பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு சவுண்ட் வரைக்கும் வரும். ஸோ சவுண்டில் எங்களுக்கு அரவாசி வரைக்கும் வரும். ஸோ இந்த பேப்பரை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு சவுண்டில் தான் எங்களுக்கு கூட கேள்விகள் போட்டிருக்கிறாங்க. ஸோ ஆனால் உண்மைக்கும் எங்களுக்கு அப்படி போட்டிருக்க கூடாதுன்னு சொன்னால் எங்களுக்கு சில ஸ்கூலில் வந்து சவுண்ட் முடிச்சிருக்க மாட்டாங்க. ஸோ மெக்கானிக்ஸில் வந்து எவ்வளவோ கேள்விகள் இருக்கு. மெக்கானிக்ஸ் வந்து எவ்வளோ முக்கியமான பாடம். ஸோ அதில் கொஞ்சம் கூட கேள்வியை போட்டு சவுண்டில் கொஞ்சம் குறைய கேள்வியை போட்டிக்கலாம். ஸோ இந்த பேப்பரில் வந்து நிறைய கூட கேள்வி வந்து சவுண்டில் தான் இருக்குது. ஸோ ஓகே நாங்கள் என்ன மெக்கானிக்ஸ் வந்து பெரிய பாடம். ஸோ உங்களுக்கு தெரியும் ஃபைனல் பேப்பரில் கிட்டத்தட்ட 20-24 மார்க்ஸை தரக்கூடிய ஒரு பாடம் மெக்கானிக்ஸ். ஸோ அதில் எங்களுக்கு கூட கேள்வி போட்டிருக்கலாம். ஓகே பரவாயில்ல. இருந்தாலும் நாங்கள் என்ன செய்வோம்னா இந்த பேப்பரை வந்து ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ணி முடிப்போம். ஸோ தொடர்ச்சியாக இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துக்கொள்ளுங்க. சரியோ? ரைட். ஓகே. முதலாவது கேள்வியை பாருங்கள். ஸோ முதலாவது கேள்வி பேப்பர் வேணுமானாக்கள் கீழே நான் வாட்ஸ்அப் நம்பர் தரேன். ஸோ அந்த நம்பரை தொடர்பு கொண்டு நீங்கள் பேப்பர் எடுத்துக்கொள்ளுங்க. ரைட். முதலாவது கேள்வியை பாருங்கள். முதலாவது கேள்வி வந்து பரிமாண பகுப்பிலிருந்து பெறத்தக்க தகவல்கள் பற்றிய பின்வரும் கூற்றுக்களை தருக. ரைட். பரிமாண பகுப்பில் வச்சுக்கொண்டு எங்களுக்கு இந்த கேள்வி கேட்குறாங்க. ஸோ பரிமாணம்ன்றது எங்களுக்கு முதலாம் பாடம் தெரியும். எங்களை அடிப்படை பௌதிகவியல் என்ற பாடத்தில் தான் எங்களுக்கு இந்த பரிமாணம் அளவீடு சம்மந்தமாக வருது. ஸோ அந்த பரிமாணம் சம்மந்தமான கூற்று தான் எங்களுக்கு முதலாவது கூற்று. சரியா? ரைட். முதலாவது கேள்வியை பார்த்த உடனே நிறைய பேருக்கு திக்கு போயிருக்கும், என்னடா அப்படி கேள்வி வந்துன்னு சொல்லி. ஸோ இது ஒன்றுமே இல்லை. பரிமாணம் நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஸோ பரிமாணம் பற்றிய பேசிக்கான அறிவு இருந்தாலே போதும் இந்த கேள்வி எங்களுக்கு வடிவாக செய்கிறதுக்கு. சரியோ? ரைட். பார்த்துக்கொள்ளும். முதலாவது கேள்வியை பாருங்கள். முதலாவது கூட்ட பாருங்கள். கூட்ட பாருங்கள். ஒரு பௌதிக சமன்பாட்டில் தோற்றத்தக்க வீத சமத்துவ மாறிலிகளின் எண் பெருமானங்களை பரிமாண பகுப்பினால் துணியலாம். ரைட். முதலாவது பரிமாணம் என்று சொன்னால் எங்களுக்கு என்னென்னு தெரிஞ்சுக்கணும். பரிமாணத்தை வச்சுக்கொண்டு நாங்கள் என்னென்ன செய்யலாம் என்று தெரிஞ்சுக்கொள்ளணும். பரிமாணத்தை வச்சுக்கொண்டு என்னென்ன செய்யலாம் என்றதை நாங்கள் என்ன செய்யணும்னா இந்த இடத்துல விளங்கிக் கொள்ளணும். சரியோ? ரைட். இந்த பரிமாணத்தை வச்சுக்கொண்டு நாங்கள் என்னென்ன செய்யலாம் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் முதலாவது நாங்கள் பரிமாணத்தை வச்சுக்கொண்டு என்ன செய்யலாம் என்று சொன்னால் சமன்பாடு பௌதிகவியல் எங்களோட பிசிக்ஸில் ஒரு சமன்பாடு வருதுன்னு சொன்னால் அந்த சமன்பாடு சரியான சமன்பாடான்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? ஸோ அதை நீங்கள் எப்படி சரி பார்க்கிறது? ஸோ நாங்கள் சரியென்று சொல்லலாமா? ஒரு சமன்பாடை நாங்கள் சரியென்று சொல்லலாமா? ஸோ அதை நாங்கள் சரியென்று சொல்கிறதாக இருந்தால் அதை நாங்கள் சரியென்று சொல்கிறதுக்காக நாங்கள் எதை பயன்படுத்தணும்னு சொன்னாங்க? இந்த பரிமாண பகுப்பு முறையை பயன்படுத்தும். ஸோ பரிமாணத்தை வச்சுக்கொண்டு ஒரு சமன்பாடு சரியான சமன்பாடா இல்லையான்றது நாங்கள் என்ன செய்யலாம் சொல்லலாம். ஸோ எப்படி என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் உதாரணத்துக்கு நீங்கள் படிச்சிருப்பீங்க மெக்கானிக்ஸில் இப்போ V = U = AT என்ற ஒரு சமன்பாடு வருது நடுங்களேன். ஸோ இந்த சமன்பாடு சரியா பிள்ளையா? ஸோ நீங்கள் படித்ததால எல்லாரும் சரின்னு சொல்லுவீங்க. ஸோ
ஸோ அதை சரியென்று நாங்கள் எப்படி உறுதிப்படுத்தோம்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களை இந்த பரிமாணத்தை வச்சுக்கொண்டு நாங்கள் என்ன செய்யலாம்னா உறுதிப்படுத்தலாம். ஸோ எப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ வீக்கு எங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் அடிப்படை பௌதிக கணியங்கள் எங்களுக்கு 7 இருக்குது. ஸோ அடிப்படை பௌதிக கணியம் எங்களுக்கு 7 இருக்குது. ஸோ அதை உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். ஸோ அதே நேரம் எங்களுக்கு மெக்கானிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அடிப்படை பௌதிக கணியம் 7ல் நாங்கள் மெக்கானிக்ஸுக்குள்ளே கூட பயன்படுத்துறது 3 பௌதிக கணியம் தான். ஸோ அதில் நாங்கள் முதலாவது திணிவு பயன்படுத்துவோம். திணிவு, அடுத்தது நேரம், திணிவு நேரம், அடுத்தது தூரம். ஸோ 3 தான் நாங்கள் இந்த இடத்துல மெக்கானிக்ஸில் நாங்கள் கூடுதலாக பயன்படுத்த போகிற இந்த பௌதிக கணியங்கள் இருக்கிற அடிப்படை பௌதிக கணியங்கள். ஸோ அதில் எங்களுக்கு தூரத்தினுடைய பரிமாணம் உங்களுக்கு தெரியும். தூரத்தில் பரிமாணம் எல்லுன்னு நீங்கள் படிச்சுப்பீங்க. ஸோ அதே மாதிரி நேரத்தில் பரிமாணம் படிச்சுப்பீங்க, டிஎன்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். நேரத்தினுடைய பரிமாணம் டிஎன்னு தெரியும். ஸோ அதே மாதிரி திணிவினுடைய பரிமாணம் நீங்கள் படிச்சுப்பீங்க, கிலோகிராம் என்று வரும் அழகு. ஸோ அதனுடைய பரிமாணம் நீங்கள் எம்ன்னு சொல்லி படிச்சுப்பீங்க. சரியா? ஸோ இது 3 தான் நாங்கள் கூடுதலாக எங்களோட மெக்கானிக்ஸில் நாங்கள் பயன்படுத்துறது. ஸோ இது 3ஐயும் இந்த இடத்துல கொண்டு வச்சு பார்த்தோம்னு சொன்னால் வீண்ட அழகு எங்களுக்கு தெரியும். வீண்ட அழகு என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் மீட்டர் செகண்ட் -1. வீண்ட அழகுன்றது மீட்டர் செகண்ட் -1. ஸோ இதுண்ட அழகும் பார்த்தீங்கன்னு சொன்னால் மீட்டர் செகண்ட் -1. இதுண்ட அழகும் எங்களுக்கு எப்படி வரும்னு சொன்னால் எங்களுக்கு ஒரு விதி ஒன்று இருக்குது. இந்த பரிமாண பகுப்பில் பரிமாணத்தில் எங்களுக்கு ஒரு விதி ஒன்று இருக்குது. பரிமாணத்தை நாங்கள் 2 சமன்பாட்டில் 2 கணியங்களை கூட்டுறோம்னு சொன்னால் அந்த 2 கணியங்கள பரிமாணங்களும் எப்படி சொன்னால் சமனாக இருக்கும். உதாரணத்துக்கு இந்த யூவோட இந்த ஏடின்றது எங்களுக்கு என்ன சொன்னால் கூட்டுப்படுது. அப்போ யூவோட ஏடி கூட்டுப்படுதுன்னு சொன்னால் இந்த இடத்துல யூவின் பரிமாணமும் ஏடியின் பரிமாணம் எங்களுக்கு எப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் சமனாக இருக்கணும். இது எங்களுக்கு பரிமாண பகுப்பில் இருக்கிற ஒரு ரூல்ஸ். சரியோ? ஸோ 2 கணியங்கள் கூட்டுப்படுதுன்னு சொன்னால் அந்த 2 கணியங்கள 2 கூட்டுப்படுற 2 கணியங்கள பரிமாணம்ன்றது எங்களுக்கு எப்படி சொன்னால் சமனாக இருக்கணும். ஸோ அந்த வகையில் யூவின் பரிமாணமும் ஏடியின் பரிமாணம் எங்களுக்கு எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் சமனாக இருக்கணும். சரியோ? ரைட். ஸோ யூண்ட பரிமாணம் எங்களுக்கு தெரியும் மீட்டர் செகண்ட் -1. ஸோ அதுவும் வேகம் தானே. ஸோ ஆரம்ப வேகம். ஸோ யூ மீட்டர் செகண்ட் -1 வரப்போது. அதே மாதிரி 6 முடுகள்ற பரிமாணத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் 6 முடுகள்ற அழகுன்றது ஏன்றது 6 முடுகள். ஸோ அது மீட்டர் செகண்ட் -2 வரும். டீனுடைய பரிமாணம் எங்களுக்கு டீன்ற அழகுன்றது செகண்ட். ஸோ அப்போ இது 2 வெட்டுப்பட்டா எஸ்எம்எஸ் வெட்டுப்பட்டா மீட்டர் செகண்ட் -1 எங்களுக்கு என்ன செய்யணும்னு சொன்னால் இவர் அழகும் வரும். ஸோ இப்போ நான் விஷயத்துக்குள்ள வரேன். எங்களுக்கு இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா சமன்பாடு நாங்கள் சரியாண்டு வாய்ப்பு பார்க்கக்குள்ள எங்களுக்கு சமன்பாட்டுக்கு சமனுக்கு இங்கால இருக்கிற அழகுக்கு எங்களுக்கு என்ன பரிமாணம் வருதோ அதே பரிமாணம் சமனுக்கு இங்கால இருக்கிறதுக்கு எங்களுக்கு என்ன செய்யணும்னு சொன்னால் ஒரே பரிமாணம் வந்துக்கிட்டு சொன்னால் இந்த சமன்பாடு சரி என்று நாங்கள் சொல்லலாம். சரியா? ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வி இருக்குது. ஸோ வீண்ட பரிமாணம் என்றது மீட்டருக்கு பதில் நாங்கள் எல்லுன்னு போடும். ஸோ தூரத்துக்கு பதில் நாங்கள் எல் போடும். இது வந்து தூரம். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது. ஸோ இது வந்து தூரம், இது வந்து நேரம், இது வந்து திணிவு. சரியோ? ரைட். இது 3 உங்களுக்கு தெரிஞ்ச கணியங்கள் தான். ஸோ அப்போ தூரத்துக்கு பதிலாக நாங்கள் போடுவோம் எல்லை போடுவோம், டைமுக்கு பதிலாக நாங்கள் டீயை போடுவோம். ஸோ எல்டி -1 போடுவோம். ஸோ இந்த இடத்துல யூவை பார்த்தீங்கன்னு சொன்னால் யூக்கு பதிலாக நாங்கள் போடுவோம் மீட்டர் செகண்ட் -1. ஸோ மீட்டருக்கு எல்லும் டீக்கு T-1. ஸோ இந்த பரிமாணமும் அதே நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் பரிமாணத்தில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கூட்டுப்படுற 2 கணியங்கிற பரிமாணம் எங்களுக்கு என்ன செய்யணும்னா சமனாக இருக்கணும். ஏண்டா ஒரே பரிமாணங்களுடைய தான் எங்களுக்கு என்ன செய்யணும்னா கூட்டுப்படும். ஸோ யூட பரிமாணமும் ஏடி என்ற பெருக்கத்திர பரிமாணம் எங்களுக்கு சமனாக இருக்கணும். ஸோ யூட பரிமாணம் LT-1. அதே மாதிரி ஏடியோட பரிமாணத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏடியினுடைய பரிமாணங்களுக்கு வரப்போது அதுவும் எங்களுக்கு சுருக்கி எடுக்கக்கூடிய அழகாக சுருக்கி எடுத்து எங்களுக்கு வரப்போகிறது மீட்டர் செகண்ட் -1 தான். ஸோ அவரோட பரிமாணம் எங்களுக்கு வரப்போது LT-1. ஸோ அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கால பக்கம் சமனுக்கு இங்கால பக்கம் இருக்கிற பரிமாணமும் அதே மாதிரி சமனுக்கு இங்கால பக்கம் இருக்கிற பரிமாணம் எங்களுக்கு சமனாக இருக்குதா இல்லையா? ஸோ அதனால் நாங்கள் என்ன செய்யணும்னா இந்த சமன்பாடு உண்மை என்று சொல்லுவோம், சமன்பாடு சரி என்று சொல்லுவோம். சரியா? ஸோ இப்படி எங்களோட சமன்பாடு சரி என்று வாய்ப்பு பார்க்கறதுக்காகத்தான் இந்த இடத்துல எங்களுக்கு பரிமாணம் பயன்படுத்துது ஒழிய இந்த பரிமாணங்களை வச்சுக்கொண்டு இதில் மைனஸ் வருமா இல்லை ப்ளஸ் வருமானெல்லாம் நாங்களால் என்ன செய்யலாது கண்டுபிடிக்க முடியாது. சரியோ? அப்போ இந்த பரிமாணத்தில் முதலாவது எங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சமன்பாடு சரியாண்டு வாய்ப்பு பார்க்குறதான் இந்த பரிமாணத்தினுடைய முதலாவது தொழிற்பாடு. சரியோ? ஸோ அடுத்தது எங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் பரிமாணத்தை வச்சு நாங்கள் என்னென்ன செய்யலாம்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அடுத்தது முதலாவது எங்களுக்கு சமன்பாடு சரியாண்டு பார்க்குறது. அடுத்தது பரிமாணத்தை வச்சு கொண்டு என்ன செய்யலாம் என்று சொன்னால் எங்களுக்கு ஒரு சமன்பாடை உருவாக்கி கொள்ளலாம். அதாவது சும்மா உருவாக்கல. உதாரணத்துக்கு ஏதாவது ஒரு கணியம் உங்களுக்கு என்னதொரு சம்மந்தப்பட்டிருக்கேன்னு உங்களுக்கு தெரியுமாக இருந்தால் அதை வச்சுக்கொண்டு ஒரு புதிய சமன்பாடு உங்களால் என்ன செய்யலாம்னு சொன்னால் இந்த பரிமாணத்தை வச்சுக்கொண்டு உருவாக்கி கொள்ளலாம். சரியோ? ரைட். இப்போ உதாரணம்னு சொல்கிறேன் நான், அதுக்கும் உங்களுக்கு ஒரு உதாரணம்னு சொல்கிறேன் பாருங்க. உதாரணத்துக்கு டி, அதாவது அலைவு காலம்ன்றது அவங்களுக்கு தெரியும். வெளியே சவுண்டில் படிச்சு வைங்க.
எளிய ஊசல்ற அலைவு காலத்துக்கான சமன்பாடு. ஸோ எளிய ஊசல்ற அலைவு காலத்துக்கான சமன்பாடு என்னென்ன காரணிகளில் தங்கியிருக்கணும் உங்களுக்கு தெரியும். ஸோ என்னென்ன காரணிகள் தங்கியிருக்குது? ஸோ எல்லையும் ஜியிலையும் தங்கியிருக்கணும்னு சொல்லி நீங்கள் படிச்சுப்பீங்க. ஸோ எல்லுன்னு சொன்னால் அதனுடைய நீளம், ஊசலின் நீளம், ஜின்னு சொன்னால் புவியீர்ப்பு ஆர்வங்கள். ஸோ என்ன இடத்துல தங்கியிருக்கேன்னு தெரிஞ்சாலே போதும் நீங்கள் என்ன செய்யலாமாண்டா இந்த டீக்கான ஒரு சமன்பாடு இந்த இடத்துல உருவாக்கி கொள்ளலாம். ஸோ எப்படி என்று சொல்கிறேன் பாருங்க. ஸோ இந்த இடத்துல என்ன செய்யலாமாண்டா டி. அப்போ டி நான் ஒரு நேரிட ஒரு சமனாக மாத்துறேன்னு சொன்னால் அந்த இடத்துல ஒரு மாறிலியை போடணும். ஸோ நான் ஒரு கே என்ற ஒரு மாறிலியை போடுறேன். ஸோ கே இன்டூ எல் இன்டூ ஜி. இதில் நான் எங்களுக்கு இவர எல்லின் ஜியா எக்ஸாம் எடுக்கிறேன். ஸோ இந்த இடத்துல ஜி இந்த வையாம எடுக்கிறேன். ஸோ எக்ஸையும் வையும் கண்டுபிடிச்சேன்னு சொன்னால் இந்த இடத்துல இவருக்கு சமன்பாடு அந்த இடத்துல எடுத்துக்கொள்ளலாம் பாருங்க அப்படின்னு சொல்லி. சரியா? ரைட். இப்போ எங்களுக்கு தெரியும் இந்த டீன்ற பரிமாணம்ன்றது டி என்றது அலைவு காலம். ஸோ அவரோட பரிமாணம் என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு தெரியும் நேரத்தினுடைய அலைவு காலம் கேபிட்டல் டி தான். ஸோ கேபிட்டல் டி தான் அவரோட பரிமாணம். ஸோ இங்கால பக்கம் பார்த்தோம்னு சொன்னால் கேக்கு எங்களுக்கு பரிமாணம் எங்களுக்கு என்னென்னு தெரியாது. ஸோ நாங்கள் என்ன செய்யலாமண்டா எங்களுக்கு ஒரு தெரியாத மாறிலியினுடைய பரிமாணத்தையும் நாங்கள் என்ன செய்யலாமண்டா இவரை இழுவாய் மாற்றி கொண்டு என்ன செய்யலாமண்டா இவர பரிமாணம் தாங்க இந்த இடத்துல கண்டுபிடிக்கலாம். ஸோ பரிமாணத்தை கண்டுபிடிக்கலாமே ஒழியா அவர் பெருமானத்தை எங்களால் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அவர் பெருமானத்தை எங்களால் கண்டுபிடிக்க முடியாது. ரைட். அப்போ இன்டூ எல்லுக்கு பதிலாக நாங்கள் போடலாம். எல்லுக்கு பதிலாக ஸோ எல்லுக்கு பதிலாக என்னது போடலாம்? எல்ன்றது எங்களுக்கு என்ன மீட்டர் தானே. ஸோ கேபிட்டல் எல் அதனுடைய பரிமாணம் கேபிட்டல் எல் அதனுடைய எக்ஸாம் அடுக்கு இன்டூ ஜி என்றது மீட்டர் செகண்ட் மைனஸ் 2 புவியீர்ப்பு ஆறுமுடுகள். ஸோ மீட்டர் செகண்ட் மைனஸ் 2. ஸோ அவருக்கு பதிலாக நாங்கள் போடலாம் மீட்டர்னு சொன்னால் எல்டி மைனஸ் 2 எல்டி மைனஸ் 2 முழுவதினுடைய வையாம் அடுக்குன்னு போடலாம். ஸோ இதை நான் அடைப்பு நிற்கிறேன்னு சொன்னால் பாருங்கள் டி சமன் எல்லினுடைய எக்ஸாம் அடுக்கு இன்டூ எல்டி மைனஸ் அதாவது எல்லினுடைய வையாம் அடுக்கு இன்டூ மைனஸ் டீனுடைய மைனஸ் 2 வையாம் அடுக்குன்னு சொல்லி. ஸோ இதை நான் அடைப்பு நீக்கி எழுதிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல ரெண்டு பக்கம் எல்லை சமப்படுத்துறேன். ஸோ ரெண்டு பக்கம் எல்லை சமப்படுத்துன்னு சொன்னால் இங்கால பக்கம் எல்லா எல்லில் ஒரு அடுக்கும் இல்லை. ஸோ எல் இருக்குது ஆனால் எல்லில் பூச்சியம் இருக்குது. ஸோ பூச்சியம் அடுக்கண்டா உண்டு. ஸோ எல்லில் இங்கால ஒன்றுமே இல்லை. ஸோ அப்போ எல் வந்து பூச்சியம் இங்கால பூச்சியம் சமன் இங்கால எல்லில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லில் எக்ஸாம் அடுக்கு இருக்குது. ஸோ பூச்சியம் சமன் எக்ஸ். ஸோ வேறு எங்களுக்கு எல்லில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சாரி இதில் டி வந்து போட்டிருக்கேன். ஸோ இதில் எங்களுக்கு எல்லின்ற வையாம் அடுக்கு. ஸோ இன்டூ ப்ளஸ் அடுக்குகள் சமனாக இருந்தால் சாரி அடிகள் சமனாக இருந்தால் அடுக்குகள் நாங்கள் என்ன செய்யலாம் கூட்டலாம். ஸோ எக்ஸ் ப்ளஸ் எல்லின்ற அடுக்கு இங்கே வை. ஸோ எக்ஸ் ப்ளஸ் வை சமன் பூச்சியம் என்று வரப்போகுது. அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் டீன் அடுக்க சாப்பிடுதுன்னு சொன்னால் இங்கால பக்கம் டீன் அடுக்கு வந்து 1 டீன் ஒராம் அடுக்கு. ஸோ 1 சமன் இங்கால பக்கம் டீன் அடுக்க பார்த்தீங்கன்னு சொன்னால் மைனஸ் 2 வை. ஸோ அப்போ நாங்கள் வையை கண்டுபிடிக்கலாம். இதில் இருந்து வையை கண்டுபிடிக்கலாம். வை சமன் எங்களுக்கு 1 2 வரப்போகுது. ஸோ எக்ஸையும் வையும் கூட்டி எங்களுக்கு பூச்சியம் வரும்னு சொன்னால் எக்ஸ் வந்து ப்ளஸ் காஃபாக இருந்துக்கும். ஸோ அப்போ இந்த இடத்துல பாருங்க எங்களுக்கு டி சமன் நாங்கள் சமன்பாடு கண்டுபிடிச்சோம். டி சமன் எல் இன்டூ எக்ஸுக்கு பதிலாக நாங்கள் அறைய போடுவோம். சரி எல் கே இன்டூ ஒரு மாறிலி இருக்குது கே இன்டூ எல்லினுடைய எக்ஸாம் அடுக்கு. ஸோ எல்லினுடைய எக்ஸாம் அடுக்கு இன்டூ ஜியினுடைய வையாம் அடுக்கு. ஸோ ஜிக்கு மைனஸ் காஃபண்டு வந்திக்கும். ஸோ ஜியினுடைய மைனஸ் அரையாம் அடுக்கு. ஸோ எக்ஸினுடைய அரையாம் அடுக்கு அதன் கீழ் எல்லினுடைய அரையாம் அடுக்கு இன்டூ வையினுடைய மைனஸ் அரையாம் அடுக்கு. ஸோ மைனஸ் அரையாம் அடுக்குன்னா அது கீழே வந்து எங்களுக்கு அரையாம் அடுக்குன்னு வரும். ஸோ டி சமன் கே இன்டூ அரையாம் அடுக்குன்னா நாங்கள் வர்க்கமூலம் போடலாம். ஸோ வர்க்கமூலத்துக்குள்ள எல்லும் ஜி இவங்களுக்கு வரப்போகுது. ஸோ மைனஸ் அரையாம் அடுக்குன்றதால இந்த ஜி கீழே போகுது. ஸோ அரையாம் அடுக்கு வர்க்கமூலம் எடுத்துட்டோம்னு சொன்னால் டி சமன் கே இன்டூ ரூட் ஆஃப் எல் ஓவர் ஜி. ஸோ இந்த இடத்துல கே என்ற மாறிலியை பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் ஏற்கனவே சொன்னேன் அந்த பரிமாணத்தை பயன்படுத்தி இந்த மாறிலியினுடைய பெருமானங்களை எங்களால் கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் என்ன செய்யலாம்டா ஒரு மாறிலின் இந்த அழகை கண்டுபிடிக்கலாம் மாறிலிக்கு. ஸோ இந்த இடத்துல எங்களுக்கு இது ஒரு அழகு பரிமாணம் மற்ற ஒரு மாறிலியாக வரப்போகுது. ஸோ ஏன்னு சொன்னால் இவரோட பெருமானம் எங்களுக்கு பரிசோதனை முடிவுகளின்படி எடுத்து வச்சுக்காங்க 2π என்று சொல்லி. ஸோ எங்களோட சமன்பாடு எப்படி வரும்டா டி சமன் 2π × ரூட் ஆஃப் LOG என்றுதான் எங்களோட சமன்பாடு. ஸோ 2π என்றது எங்களுக்கு ஒரு எண் பெருமானம். ஸோ எண் பெருமானத்துக்கு எங்களுக்கு பரிமாணங்கள் இல்லை. ஸோ இது ஒரு அழகு பரிமாணமற்ற ஒரு மாறிலி தான் எங்களுக்கு இந்த இடத்துல வரப்போகுது கே. சரியோ? அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு பரிமாணத்தை வச்சுக்கொண்டு ஒரு சமன்பாடையும் உருவாக்கலாம். ஸோ சமன்பாடு ஒன்று உருவாக்கணும்னு சொன்னால் இந்த இடத்துல டி என்றது என்னென்ன காரணிகளில் தங்கி இருக்குன்னு தெரிஞ்சிருந்தா காணும். உங்களுக்கு அந்த இடத்துல என்ன செய்யலாம் ஒரு சமன்பாடை இந்த பரிமாணத்தை வச்சுக்கொண்டு உருவாக்கலாம். சரியோ? ரைட். அப்போ ஒரு பரிமாணத்தை வச்சுக்கொண்டு எங்களுக்கு புதிய ஒரு சமன்பாடையும் எங்களுக்கு என்ன செய்யலாம்னா உருவாக்கலாம். சரியோ? ரைட். அதே நேரம் ஒரு தெரியாத ஒரு மாறிலிகளினுடைய பரிமாணங்களை அழகையும் பரிமாணத்தையும் எங்களுக்கு என்ன செய்யலாம்டா
இந்த பரிமாண பகுப்பை வச்சு கொண்டு நாங்கள் கண்டுபிடிக்கலாம். ஸோ எப்படி அதை கண்டுபிடிக்கலாம்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், ஸோ தெரியாத ஒரு மாறிலி என்று சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், தெரியாத ஒரு மாறிலி என்று சொன்னால் உதாரணத்துக்கு ஸோ நீங்கள் படிச்சுவீங்க எப்சமன் ஜி M1 M2 ஆர் ஸ்கொயர்னு ஒரு சமன்பாடு படிச்சுப்பீங்க. ஸோ இது நாங்கள் ஜி ஃபீல்டில் நீங்கள் படிச்சுப்பீங்க. ஸோ ஜி ஃபீல்டில் நீங்கள் படிச்சுப்பீங்க. ஸோ இந்த இடத்துல ஜி என்றது அகில இருப்பு மாறிலி. ஸோ திணிவன் M1 M2 திணிவுகள். ஸோ ஆர்ன்றது தூரம். ஸோ தூரத்தின் வர்க்கத்துக்கு நேர்வு சமன் நீங்கள் படிச்சுப்பீங்க. ஸோ அப்போ இந்த இடத்துல ஜி என்ற ஒரு மாறிலி. ஸோ இந்த மாறிலியில் அழகு பரிமாணம் உங்களுக்கு தெரியாதுன்னு சொன்னால், இந்த ஜி என்ற மாறிலி நீங்கள் எழுவாய் மாற்றினீங்கன்னு சொன்னால் என்ன செய்யலாம்டா, அவரினுடைய அழகு பரிமாணங்களை நீங்கள் கண்டுபிடிச்சு கொள்ளலாம். ஆனால் எங்களுக்கு என்ன செய்யலாம்னு சொன்னால், ஜீர பெருமானம் அதில் பெருமானம் ஒன்று என்ன செய்யலாது இந்த இடத்துல கண்டுபிடிக்க முடியாது. அதில் பெருமானம் 6.6 தர 10 மடக்கு வரும்னு நினைக்கிறேன். ஸோ அதை எங்களால் பரிமாண பகுப்பை வச்சு கொண்டு கண்டுபிடிக்க இயலாது. ஆனால் அதனுடைய அழகு என்ன செய்யலாம், எங்களோட பரிமாண பகுப்பை வச்சு கொண்டு கண்டுபிடிக்கலாம். சரியோ, ரைட். இவ்வளவும் தான் எங்களோட இந்த பரிமாண பகுப்பு சம்பந்தமாக இருக்கிற தியரி நோட். சரியோ, ரைட். இப்போ நாங்கள் கேள்விகளை போவோம் பாருங்க. ஸோ முதலாவது எங்களுக்கு என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், ஒரு பௌதிக சமன்பாட்டில் தோற்றத்தக்க வீத சமத்துவ மாறிகளின் எண்பெருமானங்களை பரிமாண பகுப்பினால் துணியலாம். இல்லை, பரிமாண பகுப்பால எங்களுக்கு வீத சமத்துவ மாறிகள் எண்பெருமானங்கள் எங்களுக்கு என்ன செய்யாதுன்னு சொன்னால் துணிய முடியாது. எண்பெருமானங்களை துணிய முடியாது. அழகு ரீதியாக பரிமாணங்கள் ரீதியாக எங்களுக்கு என்ன செய்யலாம்னு சொன்னால் சமன்பாடு சரி என்று வாய்ப்பை பார்த்து சொல்லலாம். ஸோ அதில் பருமன்களை எங்களை எண்பெருமானங்களை என்ன செய்யலாது கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அந்த குட்டு பிழை. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் பி குட்டு ஒரு பௌதிக சமன்பாட்டில் தோற்றத்தக்க வீத சமத்துவ மாறிலிகளின் எண்குறிகளை பரிமாண பகுப்பினால் துணியலாம். ஸோ எண்குறிகள்னு சொன்னால் ப்ளஸ் மைனஸ். ஸோ இந்த இடத்துல எங்களுக்கு பரிமாண பகுப்பை வச்சு கொண்டு ஒரு கணியத்துக்கு முன்னுக்கு வர ப்ளஸ் மைனஸ் எங்களுக்கு என்ன செய்யலாம்னு சொன்னால் கண்டுபிடிக்க முடியாது. ப்ளஸ் மைனஸை கண்டுபிடிக்க முடியாது. எண்குறிகளை எங்களுக்கு கண்டுபிடிக்க முடியாது. ஸோ பி கூட்டும் எங்களுக்கு எப்படி சொன்னால் பிள்ளையாத்தான் இருக்க போகுது. சரியோ, ரைட். சி கூட்டை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பௌதிக சமன்பாட்டில் தோற்றத்தக்க விகித சமத்துவ மாறிலிகளின் அலகுகளை பரிமாண பகுப்பினால் துணியலாம். ஒரு வீத சமத்துவ மாறிலியுடைய அழகு எங்களுக்கு என்ன செய்யலாம்னு சொன்னால் எங்களுக்கு பரிமாண பகுப்பை வச்சு கொண்டு எங்களுக்கு தெரியாத ஒரு மாறிலியாக இருந்தால் கூட அவர் பரிமாணத்தையும் அழகையும் எங்களுக்கு என்ன செய்யலாம்டா இந்த பரிமாண பகுப்பை வச்சு கொண்டு துணியலாம். ஸோ இவ்வளவு தான் எங்களுக்கு இதில் இருக்கிற நோட். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ எங்களுக்கு எத்தனை விட வரும்னு பாருங்கள். ஸோ ஏ குட்டுப்பில் பி குட்டுப்பில். ஸோ சரியான விடை எங்களுக்கு சி மாத்திரம். சரியோ, ஸோ விடைன்றது பார்த்தீங்கன்னு சொன்னால் 3வது. சரியோ, ரைட். ஸோ நீங்கள் இது நோட் பண்ணுறேன்னு சொன்னால் ஸோ யூடியூப்பில் வீடியோ நீங்கள் ஸ்டாப் பண்ணி போட்டு நீங்கள் என்ன செய்யலாம், நோட் பண்ணி போட்டு திரும்ப நீங்கள் ஒன் பண்ணி பார்க்கலாம். ஸோ அதில் எங்களுக்கு ஒரு இஷ்யூ ஒன்று இருக்காது. ரைட், ஓகே. அடுத்தது பாருங்கள். அடுத்தது 2வது வழி. ஈர்க்கப்பட்ட இலையொன்றில் குறுக்களை தொடர்ச்சியாக இடப்பக்கமாக விருத்தியாக கொண்டிருக்கும் கனநிலை படம் காட்டுகிறது. ஒரு குறுக்கலை ஒன்று எங்களுக்கு என்ன செய்யணும்னு சொன்னால் இடப்பக்கமாக போய்கொண்டிருக்கு. ஸோ இடப்பக்கமாக சொன்னால் எங்கால பக்கம்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கால பக்கம் எங்களுக்கு ஒரு அலை ஒன்று போய்கொண்டிருக்குது. சரியோ, ரைட். தொடர்ச்சியாக இடப்பக்கமாக விருத்தியாகி கொண்டிருக்கும் கனநிலை படம் காட்டுகிறது. காட்டப்பட்ட கணத்திலிருந்து ABC எனும் புள்ளிகள் தமது அலைவு மையத்தை அடையெடுக்கும் நேரங்கள் முறையே TA, TB, TC ஆகும். இவற்றுக்கு இடையிலான தொடர்பை பெறுகிறது இருக்கிறாங்க. கவனிங்க. ஸோ ஏ எந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏ என்பது இந்த இடத்துல இருக்குது. ஸோ பி என்பது எங்க இடத்துல சொன்னால் இந்த இடத்துல இருக்குது. சி என்பது இந்த இடத்துல இருக்குது. ரைட். ஸோ நீங்கள் படிச்சிருப்பீங்க ஒரு குறுக்கலையில் ஒரு விருத்தியாக போகிற ஒரு குறுக்கலையில் அடுத்த கணத்தில் அந்த துணிக்கின்ற இயக்கத்தை கண்டுபிடிக்கணும்னு சொன்னால் என்ன செய்யலாம் நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஸோ என்ன செய்யலாம், அடுத்த கணத்தில் துணிக்கைகள இயக்கம் அந்த துணிக்கின்றது எங்கால திசையில் இயங்க போகுதுன்றதை நாங்கள் கண்டுபிடிக்க வேணும்னு சொன்னால் இவருக்கு அடுத்த கணத்தில் இந்த துணிக்கின்றது எப்படி இருக்கும் என்று நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் ஒரு கணநிலை படம் கொண்டு வரையணும். ஸோ இவருக்கு அடுத்த கணத்தில் இப்போ அலைன்றது இங்கால பக்கம் தானே போய்கொண்டிருக்குது. ஸோ அடுத்த கணத்தில் இந்த அலை வடிவத்தை இந்த அலை வடிவம் எப்படி நாங்கள் வரைஞ்சோம்னு சொன்னால் அலை வடிவம் கொஞ்சம் முன்னேறி இருக்கும். ஸோ அந்த அலை வடிவத்தை நாங்கள் கீறோம் பாருங்க. ஸோ இப்படி தான் எங்களுக்கு என்ன செஞ்சுக்கணும்னு சொன்னால் அடுத்த கணத்தில் இவர் அலைன்றது இருந்திருக்க போகுது. ஸோ இங்கே இருக்கிறது இந்த கொஞ்சம் முன்னேறி இருக்கும்.
ஸோ இங்கே இருக்கிறது கொஞ்சம் முன்னுக்கு வந்துக்கும். ஸோ இங்கே இருக்க கொஞ்சம் இங்கே பக்கம் தான் நகருது. ஸோ கொஞ்சம் எங்களுக்கு என்ன செய்யணும், கொஞ்சம் முன்னுக்கு வந்த மாதிரி எங்களுக்கு இந்த புள்ளிக்கோட்டால காடுனது தான் எங்களுக்கு அடுத்த கணத்தில் இந்த துணிக்கை இந்த அலை இருக்க வேண்டிய பொசிஷன். சரி ஆயின்னு சொன்னால் இந்த அலை என்றது இங்கே இருக்கும் பிறகு பிடிக்கும். ஸோ இப்படி எங்களுக்கு போக முன்னேறி கொண்டு போகிற மாதிரி இருக்கும். ஸோ அடுத்த கணத்தில் கீர்ன படம் தான். ஸோ இதுக்கு அடுத்த கீரணம்னு சொன்னால் இங்கேருந்து ஆரம்பிச்சின்னு சொன்னால் இதுக்கு அடுத்த கணம் எங்களுக்கு என்ன செய்யும், இப்படியே தொடர்ச்சியாக நீங்கள் கீரணம் அந்த அலையின் ஷேப் வந்து எங்களுக்கு வரும். ஸோ எப்படி போகிறது வரும். சரியா ரைட். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த புள்ளி அப்போ எந்த அதில் இயக்கம் வந்து எங்களுக்கு எந்த திசை இயக்கம்னு சொன்னால் எங்களோட பழைய இந்த அலைக்கும் ஏற்கனவே போகிற அலைக்கும் நாங்கள் புதுசாக கீர்ன இந்த அலைக்கும் புள்ளிக்கோட கீர்ன அலைக்கும் ஒரு நிலைக்குத்து கோடம் அடிச்சிங்கன்னு சொன்னால் அந்த திசையில் ஆயிர துணிக்கைகள் என்றது எங்களுக்கு அசைய போகுது. ஏனென்று சொன்னால் இது ஒரு குறுக்கலையில் இருக்க துணிக்கைகள் என்றது எப்பயுமே அலை செல்லும் திசைக்கு செங்குத்தாகத்தான் அசையும். ஸோ அலை இங்கால திசையில் போகுது. அப்போ இங்கே இருக்க துணிக்கைன்றது நிறைய பேர் யோசிக்கலாம் இங்கால பக்கம் போகாதா என்று. இல்லை, இங்கால பக்கம் போகாது. ஏன் அலை செல்ற திசைக்கு செங்குத்தாகத்தான் துணிக்கைகள் அதிரப்போகுது. ஸோ அலை இங்கால திசையில் போகிற போக்கில் துணிக்கைன்றது எங்களுக்கு கீழ் நோக்கி தான் போகுது. செங்குத்தானா மேலே கீழே தான் போகும். சரியோ. ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல இருக்க துணிக்கை எங்களுக்கு என்ன செய்யும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல இருக்க துணிக்கை எங்களுக்கு என்ன செய்யும், இந்த பழைய எங்களுக்கு இந்த பழைய அலையை நோக்கி இந்த இடத்துக்கு கீழே வரும். ஸோ இவரும் எங்களுக்கு என்ன செய்வார்னா கீழே வருவார். ஸோ இதுதான் எங்களுக்கு இந்த துணிக்கைகள் அடுத்த கணத்தில் எங்களுக்கு வரக்கூடிய இடங்களாக இருக்கும்போது இது ஏ, இது பி, இது சி. ரைட். அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு கேள்வி, ஸோ எது முதல்ல வந்து அலைவு மையத்தை அடையுமென்று கேட்குறாங்க. ஸோ எது முதல்ல வந்து அலைவு மையத்தை அடையுமென்று பார்த்தீங்கன்னு சொன்னால் இதான் அதில் அலைவு மையம். இப்போ உங்களுக்கு தெரியணும், எங்களுக்கு ஒரு விருத்தி அலையில் இருக்கிற எல்லா துணிக்கைகளும் எங்களுக்கு என்ன செய்யும்னு சொன்னால் ஒரு எளிமை இசையக்கத்தை ஆற்றும். விருத்தி அலை ஒன்றில் இருக்கக்கூடிய எல்லா துணிக்கைகளும் எங்களுக்கு என்ன செய்யும்னு சொன்னால் எளிமை இசையக்கத்தை ஆற்றும். உதாரணத்துக்கு ஸோ ஒரு எளிமை இசையக்கம்னு சொன்னால் உங்களுக்கு என்னென்னு தெரிஞ்சிருக்கும். ஸோ எளிமை இசையக்கம்ண்டா ஒரு நிலைத்த புள்ளி பற்றி முன்னும் பின்னும் சமநேர இடையில் நடக்கிற அலைவு இயக்கம் தான் நாங்கள் எளிமை இசையக்கம் என்று சொல்லுவோம். ஸோ அப்போ இந்த இடத்துல ஒரு நிலைத்த புள்ளி பற்றி முன்னும் பின்னும் அல்லது மேலும் கீழுமாக சமநேர இடையில் நடக்கிற ஒரு இயக்கம் தான் ஒரு எளிமை இயக்கம். ஸோ இந்த இடத்துல இருக்க துணிக்கையை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் அல்லது இந்த இடத்துல இருக்க துணிக்கையை பார்த்தோம்னு சொன்னால் இவர் இங்கே வரைக்கும் வருவார், திரும்ப இங்கே போவார், திரும்ப இங்கே வருவார். ஸோ இதை ஒரு நிலைத்த புள்ளியாக வச்சுக்கொண்டு ஸோ இதை ஒரு அலைவு மையத்தாக வச்சுக்கொண்டு ஸோ இப்படி இந்த இயக்கம் நடக்கப்போகுது. ஸோ இந்த இயக்கத்தை நாங்கள் ஒரு எளிமை இயக்கம்னு சொல்லுவோம். இந்த விருத்தி அலையில் இருக்கிற எல்லா துணிக்கைகளும் எங்களுக்கு என்ன செய்யணும்னு சொன்னால் எளிமை இயக்கத்தாட்டும் இங்கே வரும், திரும்ப இங்கே போகும், திரும்ப இங்கே வரும், திரும்ப இங்கே போகும். ஸோ அப்படி இதில் இருக்கிற எல்லா துணிக்கைகளும் எங்களுக்கு என்ன செய்யணும்னு சொன்னால் ஒரு எளிமை இசை இயக்கத்தை ஆற்றப்போகுது. ஸோ அந்த டைமில் எங்களுக்கு எல்லா துணிக்கைகளும் அதனுடைய அதி உயர் வீச்சத்தை எங்களுக்கு அடையும். சரியோ, எல்லா துணிக்கைகளும் அதி உயர் வீச்சத்தை அடையும். அப்போ எல்லா துணிக்கைகளும் அதி உயர் வீச்சத்தை அடைகிற நேரம் எங்களுக்கு இங்கேருந்து கேள்வி. ஸோ இங்கேருந்து அலைவு மையத்துக்கு வார எடுக்கிற டைம் ஆர்டர் தான் எங்களுக்கு இல்லை கேட்டிக்காங்க. ஸோ முதலாவது பார்த்தீங்கன்னா ஏ இங்கே இருக்குது. ஸோ ஏ வந்து அதி உயர் வீச்சத்தில் இருக்குது. ஸோ அதி உயர் வீச்சத்திலிருந்து இங்கே வாரத்துக்கு எடுக்கிற டைம் நாங்கள் T1 என்று அவங்க தந்திக்காங்க, TA என்றும். இங்கே இருக்க துணிக்கு இங்கே வாரத்துக்கு எடுக்கிற டைம் TB என்றும். இங்கே இருக்க துணிக்க பாருங்கள் சியை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ரைட். சி வந்து எங்களுக்கு என்ன செய்ய மாட்டா, சீண்ட இயக்கம்ன்றது கீழே போய்த்து தான் மேலே வரும். ஏன்னா அவர் இயக்கம் அடுத்த கணத்தில் கீழ் நோக்கி வருது. ஆனால் இவங்க ரெண்டு பேர் அடுத்த கணத்தில் இயக்கம்ன்றது எங்களுக்கு ரெண்டு பேரும் கீழ் நோக்கி வருவாங்க. ஸோ இவங்க ரெண்டு பேரும் ஒப்பிடக்குள்ள யார் முதல்ல வருவாங்கன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் யார் அலைவு மையத்துக்கு பக்கத்தில் இருக்காங்களோ அவரை முதல்ல அலைவு மையத்துக்கு வருவார். ஸோ அலைவு மையத்துக்கு பக்கத்தில் யார் இருக்காரு, பி. ஸோ அப்போ பி தான் என்ன செய்வார்னு சொன்னால் முதல்ல அலைவு மையத்தை அடைவார். ஸோ அதுக்கு பிறகு ஏ அடையும். ஸோ முதல்ல அடையப்புறால் யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் பி. ஸோ பின்ற டைம்ன்றது முதல்ல அடையுதுன்னு சொன்னால் டைம் குறையும், ஃபாஸ்ட் அடைய போகுது. ஸோ பின்ற டைம் குறைய இருக்க போகுது. அடுத்ததாக அடைய போகிறது ஏ. எல்லாத்தையும் கடைசி அடைய போகிறதான் சி ஆக்கிரிக்க போகுது. ஏன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் சி என்றது எனக்கு இங்கே அலைவு மைய வீச்சத்துக்கு போயிட்டு தான் எனக்கு திரும்ப அலைவு மையத்துக்கு வருவார். ஏன்னா அவரோட இயக்கம்ன்றது கீழே இருக்குது. ஆனால் இவங்களது எல்லாம் அலைவு மையத்தை நோக்கி இருக்கிறதால ஸோ இவங்க ரெண்டு பேரும் சரியாக வருவாங்க. ஆனால் இவருக்கு கூட டைம் எடுக்கும். இவர் இங்கே போய்த்து தான் இங்கே வருவார். ஆனால் இவங்க எல்லாருமே அலைவு மையத்தை நோக்கி தான் வராங்க. இவர் அலைவு மையத்தை விட்டு விலத்தி போய் திரும்ப அதிக வீச்சத்துக்கு போய்த்து தான் இவர் என்ன செய்வார்னு சொன்னால் எங்களோட அலைவு மையத்துக்கு வருவார். ஸோ அப்போ இதுதான் எங்களுக்கு என்ன செய்ய போகுது, இந்த இடத்துல வரக்கூடிய டைம் ஆர்டராக இருக்க போகுது. அப்போ இதை பார்த்தோம்னு சொன்னால் எத்தனை விடன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் மூன்றாவது விட எங்களுக்கு சரியான விடையாக இருக்க போகுது. சரியோ, ரைட். ஓகே, அடுத்த கேள்வி பாருங்க. அடுத்த கேள்வி ரைட். அடுத்த மூன்றாவது கேள்வி பார்த்தீங்கன்னு சொன்னால் மூன்றாவது. ஸோ இதை நோட் பண்ணுறாக்கள் நீங்கள் ஒருக்கா அப்படியே நிப்பாடி வச்சு போட்டு நோட் பண்ணி போட்டு எழுதி கொள்ளலாம். ஸோ பிரச்சனை இல்லை. ரைட். ஓகே, அடுத்த மூன்றாவது கேள்வி பாருங்க.
ரைட். மூன்றாவது கேள்வி, ஒரு வேணியர் எடுக்குமானி ஒன்று தந்திருக்காங்க. ஸோ வேணியர் எடுக்குமானியில் பெறப்பட்ட வாசிப்புகள் காட்டப்பட்டுள்ளது. இதில் வாசிப்பு கேட்குறாங்க. ஒரு வேணியர் எடுக்குமானின்னு வந்து அதனுடைய வாசிப்பை கேட்குறாங்க. ஸோ இந்த வேணியர் எடுக்குமானில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு மேலே வந்து சென்டிமீட்டரில் போட்டிருக்காங்க. ஸோ நிறைய பேருக்கும் இந்த கேள்வி பிள்ளைன்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து 4 சென்டிமீட்டர், 5 6, ஸோ இதுக்கிடையில் 10 இருக்குது. ஸோ இது வந்து 5 சென்டிமீட்டர். சரியோ? ஓகே. இதில் வந்து எங்களுக்கு வேணியர் முதலாவது பூச்சிக்குறி எங்கேருந்து ஆரம்பிக்குன்னு சொன்னால், ஸோ வடத்துலேருந்து வேணியர் பூச்சியம் ஆரம்பிக்குது. அதுக்கு பிறகு இங்கே இருக்குது 1 2 3 4. ஸோ இப்படி எங்களுக்கு போகுது. ஸோ இது 6 சென்டிமீட்டர். ஸோ இப்படி எங்களுக்கு தொடர்ச்சியாக போய் கொண்டிருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வேணியர் 1 2 3 4. ஸோ இப்படி எங்களுக்கு தொடர்ச்சியாக வருது வந்து. ஸோ இதில் எங்களுக்கு சரியாக பொருந்துன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் 16ஆவதுல பொருந்துது. ஸோ 16ஆவதுல எங்களுக்கு எத்தனையாவது குறி பொருந்துன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இது 7 சென்டிமீட்டர். ஸோ இங்கே பக்கம் நாங்கள் 71 1 2 3 4. சரியா, எங்களுக்கு 74ல் பொருந்தது 16ஆவது பிரிவு. ஸோ இதில் எங்களுக்கு வேணியரில் 16ஆவது பிரிவு பொருந்தது. ஸோ இப்படி எங்களுக்கு என்ன சொன்னால் அந்த வேணியரில் எத்தனை பிரிவுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் மொத்தமாக 25 பிரிவுகள் எங்களுக்கு இந்த இடத்துல வேணியரில் காணப்படுது. ஸோ இதில் எங்களுக்கு வேணியர் பிரிவுன்றது மொத்தமாக 25 பிரிவுகள் காணப்படுது. ஸோ இந்த வேணியர் அளவுடைய வாசிப்பு. ஸோ முதலாவது எங்களுக்கு வேணியர் அளவுடைய வாசிப்புகள் கேட்டாங்கன்னு சொன்னால் வேணியர் அளவுடையில் நாங்கள் எடுக்க வாசிப்புன்றது 2 வாசிப்பு எடுக்கணும். ஸோ முதலாவது பிரதான அளவுடைய வாசிப்பையும் வேணியர் அளவுடைய வாசிப்பையும் எடுத்து நாங்கள் கூட்டுறோம்னு சொன்னால் தான் எங்களுக்கு என்ன வரப்போகுது, மொத்த வாசிப்பு வரப்போகுது. ஸோ வேணியர் அளவுடையில் முதலாவது நாங்கள் பிரதான அளவுடைய வாசிப்பு எடுக்கணும். ஸோ பிரதான அளவுடைய வாசிப்புன்றது வேணியர் குறியினுடைய பூச்சியம் எங்கே இருக்குதோ ஸோ அதுக்கு முதல் பிரதான அளவுடைய எது வரைக்கும் வாசிப்பு காட்டுதோ அது பிரதான அளவுடைய வாசிப்பு. ஸோ வேணியர் அளவுடைய பூச்சிக்குறி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் வேணியர் அளவுடைய பூச்சிக்குறின்றது சரியா எந்த இருக்குது. ஸோ 4. ஸோ 4ன்னு சொன்னால் 40 மில்லிமீட்டர். ஸோ 41 42. ஸோ 42 மில்லிமீட்டரில் எங்களுக்கு என்ன வரைக்கும்னு சொன்னால் பிரதான அளவுடைய வாசிப்பு எடுக்கலாம். ஏண்டா வேணியர் இதுக்கு பிறகு வேணியர் அளவுடைய வாசிப்பு வரப்போகுது. ஸோ 42 வரைக்கும் 41 42 வரைக்கும் எங்களுக்கு என்ன செய்யலாம்னு சொன்னால் பிரதான அளவுடைய வாசிப்பு நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஸோ அதுக்கு பிறகு நாங்கள் எடுக்க வேண்டிய வாசிப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா வேணியர் அளவுடைய வாசிப்பு. வேணியர் அளவுடைய வாசிப்பு பார்த்தீங்கன்னு சொன்னால் வேணியர் அளவுடைய வாசிப்பு உங்களுக்கு எல்லாருக்கும் எடுக்க தெரிஞ்சிருக்கும். ஸோ வேணியர் அளவுடைய வாசிப்பு எப்படி எடுக்கிறது, பிரதான வேணியர் அளவுடையில் எத்தனையாவது பிரிவு பொருந்துதோ பொருந்துற பிரிவை நாங்கள் என்னத்தால் பெருக்கிறது, அதனுடைய இழிவெண்ணிக்கையால் பெருக்கணும். ஸோ இதில் எவ்வளவு பொருந்துன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் 16ஆவது பிரிவு பொருந்தது. ஸோ பொருந்துற பிரிவு தர இழிவெண்ணிக்கையை நாங்கள் இந்த இதில் கண்டுபிடிக்க வேண்டியிருக்கோம். ஏன்னா இழிவெண்ணிக்கை எங்களுக்கு தரப்படலை. ஸோ இழிவெண்ணிக்கையை கண்டுபிடிக்கணும். ஸோ இழிவெண்ணிக்கையை கண்டுபிடிக்கிறதுக்கு எங்களுக்கு 2 சமன்பாடு இருக்குது. ஒன்று என்னது, இழிவெண்ணிக்கை என்னது, ஒரு எம்எஸ்டி மைனஸ் ஒரு விஎஸ்டி என்று எங்களுக்கு என்ன செய்யலாம்டா எங்களுக்கு இழிவெண்ணியை கண்டுபிடிக்கலாம். ஸோ இழிவெண்ணிக்கையை கண்டுபிடிக்கிறதுக்கு எங்களுக்கு இந்த இடத்துல எத்தனை ஒரு விஎஸ்டின்றது எங்களுக்கு எவ்வளோன்னு தெரியாது. ஸோ ஒரு விஎஸ்டியை கண்டுபிடிக்கிற அளவுக்கு எங்களுக்கு சரியா எங்களுக்கு பொருந்துற கேப்பை தரல. ஸோ அதனால அந்த சமன்பாட்டுக்கு போயிடாது. ஸோ அப்போ நாங்கள் எந்த சமன்பாட்டுக்கு போகலாம்னு சொன்னால் இழிவெண்ணிக்கையை கண்டுபிடிக்கிறதுக்கு ஷார்ட்கட் வந்து நீங்கள் ஒன்று பாதிச்சுப்பீங்க. ஒரு எம்எஸ்டிங்கள் நம்பர் ஆஃப் பிஎஸ்டி என்று படிப்பீங்க. நம்பர் ஆஃப் பிஎஸ்டி என்று சொல்லி இன்னும் ஒரு சமன்பாடு இழிவெண்ணிக்கைக்கு படிச்சுப்பீங்க. ஸோ ஒரு எம்எஸ்டின்றது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு எம்எஸ்டின்றது 1 மில்லிமீட்டர். பாருங்க, ஒரு எம்எஸ்டின்னு சொன்னா ஒரு மெயின் ஸ்கேல் டிவிஷன், அதாவது பிரதான அளவுடையில் இதான் உங்களுக்கு ஒரு எம்எஸ்டி. ஒரு எம்எஸ்டின்னு சொன்னால் ஒரு டிவிஷன், மெயின் ஸ்கேல் டிவிஷன். ஸோ ஒரு பிரதான பிரிவு தான் எங்களுக்கு ஒவ்வொரு டிவிஷனாக இருக்க போகுது. ஸோ ஒரு பிரதான பிரிவு தூரம்ன்றது எங்களுக்கு எவ்வளோ 1 மில்லிமீட்டர். என்ன பாருங்க, 40 41 42 43 44 45 46 சரி 50 வரும்னு சொன்னால் ஒவ்வொன்றும் எங்களுக்கு ஒன்றா பிரிச்சு இதுக்கடையில் 10 இடைவெளிகள் இருக்குது. ஸோ அப்போ ஒவ்வொரு மில்லிமீட்டர். அப்போ எங்களுக்கு வந்து 50 மில்லிமீட்டர் வரும். ஸோ அது 5 சென்டிமீட்டர். அப்போ ஒரு எம்எஸ்டின்றது எங்களுக்கு 1 மில்லிமீட்டர். ஸோ அப்போ இழிவெண்ணிக்கைன்றது 1 மில்லிமீட்டரின் கீழ் நம்பர் ஆஃப் பிஎஸ்டி. எத்தனை நம்பர் ஆஃப் பிஎஸ்டின்னா எத்தனை வேணியர் பிரிவுகள் இருக்குது, இந்த இடத்துல 25 வேணியர் பிரிவுகள் இருக்குது. ஸோ இழிவெண்ணிக்கை எங்களுக்கு வரப்போது 1/25 சைவரசம் 4 வரப்போகுது. 1/25 சொன்னால் சைவரசம் 4 மில்லிமீட்டர்.
0.4 மில்லிமீட்டர் அறியப்படுது இந்த இடத்துல எங்களுடைய இழிவெளிக்கை. சரியோ? ரைட். அப்போ சாரி 0.04 மில்லிமீட்டர். சரியோ? ரைட். ஓகே. அப்போ எங்களுக்கு இழிவெண்ணிக்கையை நாங்கள் என்ன செய்யணும்? இதோட பெருக்கணும். ஸோ இழிவெண்ணிக்கைன்றது 0.04 மில்லிமீட்டர். ஸோ நாங்கள் கூட்டணும்னு சொன்னால் எங்களுக்கு வரப்போது எவ்வளவு? 16 வந்து நாங்கள் 4ஆல் பெருக்கணும்னு சொன்னால் எங்களுக்கு வரப்போது 64. ஸோ 64லேருந்து ஒரு 2 தாளத்தை தள்ளிட்டோம்னு சொன்னால் 0.64 மில்லிமீட்டர். அப்போ இந்த இடத்துல 42 மில்லிமீட்டரோட 0.64 மில்லிமீட்டர் கூட்டம்னு சொன்னால் 42.64 மில்லிமீட்டர் வரப்போது எங்களுக்கு இந்த வேனியருடைய வாசிப்பு. ஸோ எத்தனாவது பார்த்தீங்கன்னா 4வது விடை சரியானது. நோட் பண்ணுறாங்க, நோட் பண்ணிக்கொள்ளுங்க. ரைட். ஒருக்கா யூடியூப்பை வந்து நீங்கள் ஸ்டாப் பண்ணலாம். ஸ்டாப் பண்ணி போட்டு இது ஒருக்கா திரும்ப எழுதி கொள்ளுங்க. ரைட். நாங்கள் அடுத்த கல்விக்கு போவோம். நான் கதைக்கிறது கொஞ்சம் உங்களுக்கு தெளிவில்லை, கொஞ்சம் ஸ்பீடாக இருக்குது, கொஞ்சம் சிலுவாக சொல்லணும்னு சொன்னால் அப்படி எதுமென்று சொன்னால் நீங்கள் கமெண்டில் போடுங்க. நான் அதை பார்த்து கொஞ்சம் திருத்திக் கொள்கிறேன். ஓகே, ரைட். ஓகே, 4வது கேள்வி பாருங்க. 4வது கேள்வி, 1000 கிலோகிராம் திணி உள்ள வாகனம் ஒன்றின் இயக்க சக்தி 4.5 தர 10⁵ அடுக்கு ஜூல். இது 6000 நியூட்டன் மாறா தடுப்பு விசை ஒன்றை பிரயோகிப்பதன் மூலம் நிறுத்தப்படுகின்றது. நிறுத்தல் தூரம் யாது? ரைட். இப்போ எங்களுக்கு ஒரு திணிவுள்ள ஒரு பொருள்ன்றது, ஒரு திணிவுள்ள ஒரு பொருளுக்கு ஒரு வேகம் ஒன்று இருக்கும்னு சொன்னால் அந்த பொருளுக்கு கட்டாயம் எங்களுக்கு என்ன செய்யணும்னு சொன்னால் ஒரு இயக்க சக்தி ஒன்று இருக்கும். ஸோ இந்த பொருளோட திணிவு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 1000 கிலோ. ஸோ 1000 கிலோ திணிவுடைய இந்த பொருளுக்கு ஒரு வேகம் இருக்குதான். ஸோ அந்த வேகம் ஒன்று பார்த்தீங்கன்னு சொன்னால் ரைட், வேகம் தரல, நேரடியாக வேறு அதுக்கு இருக்கிற இயக்க சக்தியை தந்திருக்காங்க. அதுக்கு இருக்கிற இயக்க சக்தியே தந்திருக்கிறாங்க. ஸோ இயக்க சக்தி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் 4.5 தர 10⁵ அடுக்கு ஜூல். ஸோ இவ்வளவு இயக்க சக்தி அவருக்கு இந்த இடத்துல இருக்குதாம். ஸோ நாங்கள் தேவைன்னு சொன்னால் வேகத்தை கண்டுபிடிக்கலாம். ஸோ எங்களுக்கு இந்த இடத்துல வேகம் கேள்வி இல்லை. ஸோ இயக்க சக்தி இவ்வளவு இயக்க சக்தி எங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த இயக்க சக்தி என்றது எங்களுக்கு என்ன சொன்னால் ஒரு மாறா தடுப்பு விசைன்னு சொன்னால் ஒரு தடை விசை மாறி வரப்போது. அதாவது இந்த பொருள் இயங்குறதுக்கு எதிர்த்து செய்தால் எங்களுக்கு இந்த தடுப்பு விசை தொழிற்படும் 6000 நியூட்டன். ஸோ இந்த விஷயால இவர் என்ன செய்யப்படுறாருன்னு சொன்னால் கொஞ்சம் தூரத்துக்கு வந்து ஓய்வடைய போறார். ஸோ இந்த இடத்துல இவர வேகம் 0 ஆகுது. இந்த இடத்துல இவர வேகம் 0 என்று சொன்னா இவர் இயக்க சக்தி என்னவா போகுது? 0 ஆக போகுது. வேகம் 0 என்று சொன்னா அவர் இயக்க சக்தி அந்த இடத்துல 0. அப்ப ஆரம்பத்துல பாத்தீங்கன்னு சொன்னா ஆரம்பத்துல எங்களுக்கு ஒரு இயக்க சக்தி இருந்தது. 4.5 10⁵ அடுக்கு ஜூல் என்ற பெரிய ஒரு இயக்க சக்தி இருந்தது. அந்த இயக்க சக்தி குறிப்பிட்ட நேரத்துல 0 ஆகுதுன்னு சொன்னா இதுக்கு காரணம் யாரு? ஏன் இந்த இயக்க சக்தி 0 ஆனது? யோசிங்க. இந்த இயக்க சக்தி 0 ஆகிறதுக்கு என்ன காரணம்? ஏன் இவ்வளவு பெரிய இயக்க சக்தி இருந்து ஏன் அந்த இயக்க சக்தி 0 ஆகுது? என்ன காரணம் என்று சொன்னா எதிர்த்து செய்யல ஒரு தடை விசை ஒன்று அவருக்கு பிரயோகிக்கப்பட்டதால தான் அவர் இயக்க சக்தி குறைஞ்சு 0 ஆகுது. அப்ப இந்த தடை விசையால தான் எங்களுக்கு என்ன செஞ்சிருக்குது? இந்த இயக்க சக்தி இழந்து 0 ஆகுது. ஸோ இந்த தடை விசை 6000 நியூட்டன். ஸோ 6000 நியூட்டன் இந்த தடை விசையால எங்களுக்கு என்ன செஞ்சிருக்கு? அந்த இடத்துல அவர் 0 ஆறாரு. அப்ப இந்த இடத்துல இந்த சக்தி எல்லாம் இழக்கப்பட்டது. இந்த இடத்துல ஒரு 0 ஆயிடுது. அப்ப இயக்க சக்தி இழப்பு நடந்திருக்குது. அப்ப இயக்க சக்தியில இழப்பு, இயக்க சக்தியில் ஏற்பட்ட இழப்பு, இயக்க சக்தியில ஏற்பட்ட இழப்பு என்னத்துக்கு சமனாரிக்கப்பட்டு பாத்தீங்கன்னு சொன்னா இயக்க சக்தியில் ஏற்பட்ட இழப்பு. ஸோ இயக்க சக்தி இழப்பு ஏற்படுறதுக்கு யாரு காரணம்? இந்த தடை விசை தான் வேலை செஞ்சது. இந்த தடை விசையால செஞ்ச வேலையால தான் அங்க அவர் இயக்க சக்தி இல்லாத இழந்தவர். ஸோ தடை விசையால் செய்யப்பட்ட வேலை. ஸோ வேலைக்கு சமன்பாடு விசை தர விசையின் திசையில சென்ற தூரம். ஆனா இது ஒரு தடை விசையால் செய்யப்பட்ட வேலை. ஸோ தடை விசையால் செய்யப்பட்ட வேலைக்கு சமனாகி போகுது. ஸோ தடை விசை என்று எழுதணும்னு சொன்னா அந்த -F × S என்று போட தேவையில்ல. ஸோ தடை விசையால் செய்யப்பட்ட வேலை, இயக்க சக்தியில் ஏற்பட்ட இழப்புன்னு சொன்னா இயக்க சக்தி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா 4.5 தர 10⁵ அடுக்கு ஜூல். ஸோ இவ்வளவு தான் எங்களுக்கு 0 ஆகுதுன்னு சொன்னா இவ்வளவு தான் எங்கள் சக்தியில பார்க்க போகுது. ஸோ தடை விசையால் செய்யப்பட்ட வேலை, தடை விசைன்னு சொல்றது 6000 நியூட்டன். ஸோ அது எவ்வளவு தூரத்துக்கு எங்களுக்கு பிரயோகிக்கப்பட்டிருக்குன்னு தெரியாது. ஸோ இந்த தூரம் தான் எங்களுக்கு கேட்குறாங்க. ஸோ F × S. ஸோ இதுக்கு பதில் நாங்கள் போடலாம் F × S. F என்றது எங்களுக்கு 6000.
இன்டூ எஸ்ஸை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியாது, அதான் கேட்குறாங்க. அப்போ எஸ் எங்களுக்கு வரப்போகுது 4.5 தர 10/5 கீழ் 6000. ஸோ 6000 எங்களுக்கு வெட்டுப்பட்டு 10/5 இல்லை 15. ஸோ வெட்டுப்பட்டிக்குன்னு சொன்னால் இங்கே 10/2 வரப்போகுது. 10/2 சொன்னால் எங்களுக்கு 450 கீழ் 6 வரும். ஆகவே எஸ் வரும் எங்களுக்கு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் 75 மீட்டர் வரப்போகுது. 450 6 சொல்லுன்னு சொன்னால் 75 மீட்டர் வரும். ஆகவே விடை வந்து 2வது விடை. சரியோ ரைட். ஒருக்கா எழுதுறாக்க எழுதிக்கொள்ளுங்க. யூடியூப்பை வந்து நீங்கள் ஸ்டாப் பண்ணலாம். ஸ்டாப் பண்ணி போட்டு வடிவாறுதலாக எழுதிக்கொள்ளுங்க, அவசரம் இல்லை. எழுதி போட்டு அடுத்த கேள்வியை பாருங்க. அடுத்தது 5வது கேள்வி. 5வது கேள்வி. ஓகே, 5வது கேள்வியை பார்த்தீங்கன்னு சொன்னால் 25 மீட்டர் தூரத்தில் உள்ள திரை ஒன்றில் உள்ள விளக்கு பியை நோக்கி துவக்கு ஒன்றினால் கிடையாக சுடும் குண்டு திரையில் பீக்கு கீழே 5 மீட்டர் கீழாகப்படுகிறது. தற்பொழுது திரை 50 மீட்டர் தூரத்துக்கு அசைக்கப்பட்டு மீண்டும் துவக்கினால் விளக்கின் புதிய நிலைக்கு நோக்கி சுடப்படுகிறது. இப்ப பாருங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, ஒரு துவக்கொன்று இருக்குது. சரியா ரைட். இந்த நம்ம துவக்கலாங்கிறதுல ஸோ அந்த நம்ம ஆர்டிஸ்ட் இல்லை, ஸோ சும்மா கறிக்கொள்றேன். சரியோ ரைட். இப்படி ஒரு கன் ஒன்று இருக்குது. சரியோ ரைட். ஓகே, இப்படி ஒரு கன் ஒன்று இருக்குது. ரைட். இந்த கன்னில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸோ இதுக்குள்ளால எங்களுக்கு புல்லட் வர மாதிரி எடுங்க. சரியா ரைட். சரியோ ரைட். இதை அப்படி நவச்ச உடனே எங்களுக்கு புல்லட் வரப்போகுது. ஸோ அதில் உங்களுக்கு தெரியும். ரைட். அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு இப்படி கிடையாக போக வேண்டிய இப்படி சுட்டோம்னா எங்களுக்கு என்ன செய்ய வேண்டாம், புல்லட் கிடையா போகும். ஆனால் கிடையா போகாது. ஏன்னு சொன்னால் ஒரு வழித்தடை ஒன்று இருக்கிறதால, புவியீர்ப்பார் முறை இருக்கிறதால இவர் கீழ் நோக்கி கொஞ்சம் வருவார். ஸோ அதை பற்றி தான் எங்களுக்கு இந்த படம் தந்திக்காங்க பாருங்க. அப்போ 25 சென்டிமீட்டரில் இதை வைக்கிற நேரம், 25 சென்டிமீட்டரில் இதை வைக்கிற நேரம் இந்த குண்டன்றது இப்படியே வந்து 5 மில்லிமீட்டர் கீழே வந்து படுது. இப்போ இந்த திரையை 5 மில்லிமீட்டர் கீழே வந்து படுது. இந்த திரையை 50 சென்டிமீட்டர் கொண்டு போகிறாங்க. ஸோ இந்த திரையை 50 சென்டிமீட்டர் கொண்டு போனாங்கன்னு சொன்னால் இன்னொரு 25 சென்டிமீட்டர் அளவுக்கு பின்னோக்கி அசைக்கிறாங்க. ஸோ இன்னொரு 25 சென்டிமீட்டர் அளவு பின்னோக்கி அசைச்சா இந்த குண்டன்றது இப்படியே வரக்குள்ள, இங்கே வரக்குள்ள 5ன்னு சொன்னால் இன்னும் தூரம் வரக்குள்ள இன்னும் குறை தானே வந்துக்கும். ஸோ இங்கே வந்து எவ்வளோ தூரத்தில் வந்து அடிக்கும்ன்றதான் எங்களுக்கு இந்த இடத்துல கேள்வியாக இருக்குது. ஓகேவா ரைட். சரி பாருங்க. அப்போ இந்த இடத்துல எப்படி வரப்போன்னு சொன்னா எங்களுக்கு முதலாவது இப்படியான கேள்விகள் வரக்குள்ள நீங்கள் நிறைய மெத்தட்களில் நிறைய மெத்தடில் செய்வீங்க. ஸோ எல்லாத்துலேயும் ஒரு குறுகிய டைமில் நாங்கள் செய்யக்கூடிய மெத்தட்ன்னு சொன்னால் நேர் வீத சமன் எடுக்கிறேன். ஸோ எது மாறலையோ மாறாத வச்சு இப்போ இந்த இடத்த பார்த்தோன்னே உங்களுக்கு விளங்குது. இங்கே ஒரு சமன்பாடு போட வேண்டி வரும், இங்கேருந்து இது வரைக்கும் ஒரு சமன்பாடு போட வேண்டி வரும், திரும்ப இங்கேருந்து இது வரைக்கும் ஒரு சமன்பாடு, எப்படியும் கட்டாயம் 2 சமன்பாடு யூஸ் பண்ணி தான் எங்களுக்கு இதை செய்ய வேண்டி வரும். ஆனால் இந்த இடத்துல இப்படியான கேள்வி 2 சமன்பாடுகள் யூஸ் பண்ணி 2ஐயும் எங்களுக்கு சமப்படுத்தி செய்கிற அப்படியான கேள்விகள் வரக்குள்ள நாங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் நேர்வீத சமத்தொடர்பை பயன்படுத்தலாம். ஸோ நாங்கள் என்ன செய்யணும்டா, எது மாறலையோ மாறாததை வச்சுக்கொண்டு மாறக்கூடிய ஆக்களுக்கு நேர்வீத சமத்தொடர்பு எடுத்து போட்டு ஒன்று நாளைக்கு பிரிச்சு முடிச்சோன்னா எங்களுக்கு தேவையான கூட வரும். சரியா? ஸோ சிம்பிள். பிசிக்ஸ்ன்றது நீங்கள் நினைக்கிற அளவுக்கு கஷ்டமான ஒரு பாடம் இல்லை. அதை நீங்கள் தெளிவாக படித்தீங்கன்னு சொன்னால் அது உங்களுக்கு படிக்கிறதுக்கு நல்ல இன்ட்ரெஸ்டாக இருக்கும். ஸோ படிக்கிறது மறக்காது. சரியா? ஆகவே நீங்கள் படிக்கிறத கொஞ்சம் தெளிவாக படிச்சுக்கொள்ளுங்க. ஸோ சும்மா எங்களுக்கு விடையெடுத்தா காணும், எப்படியாச்சும் ஏதாவது ஒரு வழியில் எங்களுக்கு விடையெடுத்தா காணுன்றது இல்லாமல் ஸோ படிக்கிறத கொஞ்சம் தெளிவாக படிச்சிங்கன்னு சொன்னால் எங்களுக்கு இன்னும் பிசிக்ஸ் படிக்கிறதுக்கு ஆர்வம் வரும். ஸோ பிசிக்ஸ்ன்றது மற்ற பாடங்களை விட கொஞ்சம் இதான பாடம் தான். ஸோ இருந்தாலும் லேசான பாடம், தெளிவாக படித்தோம்னு சொன்னால் நல்ல மார்க்ஸ் எடுக்கலாம். ஸோ இல்லாட்டி கஷ்டம். ரைட் பாருங்க. அப்போ இந்த இடத்துல எங்களுக்கு வரப்போ எப்படி சமன்பாடு வரப்போன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ரைட். இப்போ நாங்கள் எப்படி யோசிக்கலாம்? அப்போ பாருங்க, இப்போ இதில் வந்து ஆரம்பத்தில் ஒரு கிடையா தான் சுடுறாங்க. அப்போ கிடையா சுட்டாங்கண்டா எங்களுக்கு நிலைக்குத்தாக அதுக்கு என்ன செய்யாதுன்னு சொன்னால் வேகம் இருக்காது. ஸோ கிடையா வார ஒரு பொருளுக்கு நிலைக்குத்து வேகம் 0. அப்போ கிடையா மட்டும்தான் இவருக்கு வேகம் இருக்க போகுது. நாங்கள் ஒரு பொருளை இப்படி கிடையா எரிஞ்சோம்டா கூட கிடையா எரிஞ்சோம்னு சொன்னால் அதுக்கு ஆரம்பத்தில் கிடை வேகம் மட்டும் தான் இருக்கும், நிலைக்குத்து வேகம் 0. ஆனால் நம்ம எரிஞ்சு விட்டதுக்கு பிறகு எங்களுக்கு என்ன செய்யணும்டா, புவியீர்ப்பு இருக்கிறதால புவி எங்களுக்கு என்ன செய்யணும், இந்த பொருளை பிடிச்சி கீழே இழுக்கும். ஸோ கீழே எங்களுக்கு என்ன செய்யணும்டா இந்த இடத்துல கொஞ்சம் வேகம் வரும்.
ஸோ அந்த வேகம் வரதாலும் இவர் கொஞ்சம் கீழே இடப்பெயர்ச்சி இவருக்கு 5 மில்லிமீட்டர் இடப்பெயர்ச்சி வருது விளங்க ரைட். அப்போ முதலாவது நாங்கள் என்ன செய்யணும்டா இதில் பாருங்க, முதலாவது எங்களுக்கு இது தந்திருக்கிறாங்க, இதை கேட்குறாங்க சரியா. அப்போ நாங்கள் என்ன செய்வோம்டா முதலாவது எங்களுக்கு இங்கேருந்து இங்கே வாரத்துக்காக கீழ் நோக்கி எஸ் சமன் யூடி பிளஸ் காஃப் ஏ டிஸ்கார்ட் என்ற சமன்பாட்டை போடலாம். ஏன்னு சொன்னால் இந்த இடத்துல எங்களுக்கு இறுதி வேகம் இங்கே அடிக்கிற வேகத்தை பற்றி ஒன்றுமே தெரியாது. ஆனால் ஆரம்ப வேகம் மட்டும் தெரியும். ஆரம்ப வேகம் நிலைக்குத்து, ஆரம்ப வேகம் 0 தெரியும். ஸோ ஆரம்ப வேகம் மட்டும் தான் தெரியும். அப்போ இந்த இடத்துல எங்களுக்கு இங்கே வாரத்துக்கான டைமை நாங்கள் என்ன செய்யலாம்டா இந்த இடத்துல கண்டுபிடிச்சு கொள்ளலாம். ஸோ நான் இந்த இடத்துல டைம் எல்லாம் ஒன்றும் காண போகிறது இல்லை. ஏன்டா நான் எடுத்து செய்ய போகிறது நேர் வித சமத்தோடு எடுக்க போகிறேன். ஸோ டைம் எல்லாம் ஒன்றும் காணத்தோட பாருங்கள். அப்போ இந்த இடத்துல எஸ்ன்றது ஆரம்பம் 0 தானே, நிலைக்குத்தா ரைட். நிலைக்குத்தா ஆரம்பம் 0ன்றதால 0 சக. ஏன்னா புவியீர்ப்பார் உடல் கீழ் நோக்கி அடிக்கும், அதனால சக காஃப் ஆர் முதல்ன்றது எங்களுக்கு ஜி, அது எங்களுக்கு நான் ஜிஎன்ஏ போட்டுக்கொள்கிறேன், ஜி இன்டூ டி ஸ்கொயர். ஸோ அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு என்னென்ன மாறாதுன்னு சொன்னால் காஃப் மாறாது. ஸோ காஃப் மாறாது, ஜி மாறாது. அப்போ எஸ்ன்றது டி ஸ்கொயர்ட்டுக்கு நேர் சமன். எஸ்ன்றது டி ஸ்கொயர்ட்டுக்கு நேர் சமன். அப்போ இது ஒரு எங்களுக்கு தொடர்பாக இருக்குது. அப்போ எஸ்ன்றது டி ஸ்கொயர்ட்டுக்கு நேர் சமன் சொன்னால் எஸ் எவ்வளவு? எஸ் வந்து 5 மில்லிமீட்டர். ஸோ 5 மில்லிமீட்டர் நேர்வித சமன் ஒன்றின்கள் டி ஸ்கொயர்ட் பார்த்தீங்கன்னா சாரி ஒன்றிங்கில் டி ஸ்கொயர்ட்ன்றது. ஸோ எனக்கு டி ஸ்கொயர்ட் எவ்வளோ தெரியாது, நான் டி ஸ்கொயர்ட் போடுறேன் சரியோ. ஏன்னா இங்கேருந்து இங்கே பார்த்து நான் டைம் நான் இன்னும் கண்டுபிடிக்கல. ஸோ எனக்கு அப்படியே இருக்கட்டும். அதே மாதிரி இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கேருந்து இங்கே போகிறதுக்கான டைம் எங்களுக்கு தெரியாது. நான் இதை T1 போடுறேன். இங்கேருந்து இங்கே வரதுக்கான டைம் T1 போடுறேன். இங்கேருந்து இங்கே வரதுக்கான டைம் T2 போடுறேன். அப்போ 5 மில்லிமீட்டரில் அது எவ்வளோ தூரம் தெரியாது, கீழ் நோக்கி எவ்வளோன்னு தெரியாது. ஸோ எக்ஸ் இல்லை. ஸோ அப்போ எக்ஸ் நேர் வித சமன் நான் போடலாம் T2 போடலாம். இங்கேருந்து இங்கே வரதுக்கான டைம் நான் T2 எடுக்கிறேன். ஸோ T2 போடுறேன். ஸோ எக்ஸ் நேர் வித சமன் T2 வார்த்தம் ஓகேவா. ஸோ இந்த 2 தொடர்பு எடுத்ததும். ஸோ அடுத்ததாக பாருங்க, அடுத்ததாக இப்போ நாங்கள் டீயை தான் கண்டுபிடிக்கணும். இந்த டீக்கான தொடர்பு எடுக்கிறோம். ஸோ டீக்கான தொடர்பு எடுத்தோம்னு சொன்னால் கிடையா நான் பாவிக்கிறேன். கிடையா ஐசமன் ஜூட்டி போட்டுன்னு சொன்னால் கிடையா ஐசமன் ஜூட்டி ப்ளஸ் காஃபி டிஸ்கார்ட் போட்டுன்னு சொன்னால் எங்களுக்கு கிடையாக காஃபி டிஸ்கார்ட் வராது. ஏன்னு சொன்னால் கிடையில எங்களுக்கு போயிருப்பார் உண்டல் இல்லை. ஆகவே எஸ்எம்என் ஜூட்டி மட்டும் நாங்கள் போடலாம், எஸ்எம்என் ஜூட்டி ரைட். அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு கிடையான இடப்பெயர்ச்சி வந்துக்காங்க. கிடையான இடப்பெயர்ச்சி வந்துக்காங்க 25 சென்டிமீட்டர். அதே மாதிரி இவருக்கான கிடை இடப்பெயர்ச்சி 50 சென்டிமீட்டர். ஸோ எங்களுக்கு எஸ் தெரியும், கிடையா இருக்கிற இடப்பெயர்ச்சி தெரியும். அதே நேரம் ஆரம்பத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கேருந்து போடக்குள்ள இவருக்கு ஆரம்பம் யூ தான், அதே நேரம் இவருக்கும் ஆரம்பம் யூ தான். அப்போ இந்த இடத்துல ஜூ மாறல. அப்போ ஜூ மாறலாட்டி இவருக்கு அடுத்த நேரம் என்றது எஸ்ஸுக்கு நேர் சமனா இல்லையா? இவருக்கு அடுத்த நேரம் என்றது எஸ்ஸுக்கு நேர் வித சமனா அடிக்க போகுது. ஆகவே எஸ் என்றது எங்களுக்கு பார்த்தீங்கன்னா எஸ் என்றது முதலாவது இதுக்கு போடுவோம். ஸோ இவருக்கு எஸ் எவ்வளோ 25. ஸோ 25 சென்டிமீட்டர். இந்த இடத்துல அழகெல்லாம் போட தேவை. ஏன்னு சொன்னால் நான் நேர்வித சம தொடர்பு எடுக்கிறதால இந்த இடத்துல எங்களுக்கு 2 வகமும் அழகு எங்களுக்கு ஒன்றொன்றால பிரிக்கக்குள்ள அழகுகள் வெட்டுப்பட்டு போகும். ஆகவே 25 நேர்வித சமன். இவருக்கான டைம்னா அடுத்தது T1 சொல்லி, ஆகவே T1. அதே மாதிரி இங்கேருந்து இவருக்கு எஸ் நேர்வித சமன் T போட்டுன்னு சொன்னால் இவருக்கு எஸ் என்றது 50. ஸோ மொத்தம் 50. ஸோ 50 நேர்வித சமன் T2. ஆகவே ஒன்றால பிரிச்சுன்னு சொன்னால் 25 50 சமன் T1 T2. இந்த இடத்துல எனக்கு வேணும் T1 வர்க்கத்திங்கள் T2 வர்க்கம் வேணும். ஆனால் T1 T2 நான் கண்டுபிடிச்சேன். ஸோ 2 வர்க்கம் வர்க்கிச்சேன்னு சொன்னால் இந்த இடத்துல T1 வர்க்கத்திங்கள் T2 வர்க்கத்தை நான் கண்டுபிடிக்கலாம். T1 வர்க்கத்திங்கள் T2 வர்க்கம் என்றது சமன் T1 வர்க்கத்திங்கள் T2 வர்க்கம் என்னதுக்கு சமனாக இருக்கும் பார்த்தீங்கன்னா 25 வர்க்கம் 625 50 வர்க்கம் 2500 சமம். அதே நேரம் இது ரெண்டையும் நான் ஒன்றொன்றாவது பிரிச்சுன்னு சொன்னால் இது ரெண்டையும் ஒன்றொன்றாவது பிரிச்சுன்னு சொன்னால் 5 x சமன் T1 வர்க்கத்திங்கள் T2 வர்க்கம். ஸோ T1 வர்க்கத்திங்கள் T2 வர்க்கம் எனக்கு தெரியும். ஸோ அதை கொண்டு இதில் பிரிச்சுன்னு சொன்னால் 5 x பாருங்க 5 x சமன் T1 வர்க்கத்திங்கள் T2 வர்க்கம் 625 2500. ஆகவே நான் எக்ஸ் வரப்போது எக்ஸ் என்ற அங்கால கொண்டு பெருக்கிறேன் 5 தர 2500 அதன் கீழ் 625. ஸோ சுருக்குனிங்கன்னு சொன்னால் இதில் எங்களுக்கு வெட்டு படிக்கணும்னு சொன்னால் 625 4 முரண்டு வரும். ஸோ 4 ஸோ 4 எங்களுக்கு 20 மில்லிமீட்டர் எங்களுக்கு என்ன செய்ய இந்த இடத்துல விட வந்து சேரப்போகுது இல்லைங்கதா. இது வந்து எவ்வளோ லேசானதுன்னு பாருங்க. இதை வந்து நிறைய பேர் நிறைய மெத்தடில் செய்யலாம். ஆனால் எனக்கு தெரிஞ்சு இதுதான் இதை செய்கிறதுக்கான ஒரு லேசான முறை. மற்ற மெத்தடில் நீங்கள் செய்ய போனீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு டைம் வந்து ஆகையும் கூட எடுக்கும். ஏன்னு சொன்னால் இந்த இடத்துல நீங்கள் வேறு மெத்தடில் செய்ய போனால் எப்படி செய்யலாமண்டா இங்கேருந்து இது வரைக்கும் சமன்பாடை போட்டு நீங்கள் ஜூவை கண்டுபிடிக்கணும். ஜூவை கண்டுபிடிச்சு திரும்ப அதே ஜூவை கண்டுபிடிக்கிறது இங்கேருந்து இதுக்கு போடணும். திரும்ப அதே சமன்பாட்டை இங்கேருந்து இதுக்கு கிடையா போட்டு இந்த யூவை கண்டுபிடிக்கணும்.
ஸோ யூவை கண்டுபிடிச்சது நீங்கள் திரும்ப என்ன செய்யணும்னா இங்கேருந்து இது வரைக்கும் போட்டு T1 கண்டுபிடிக்கணும், திரும்ப இங்கேருந்து இது வரைக்கும் போட்டு T2 கண்டுபிடிக்கணும். ஸோ ரெண்டையும் கண்டுபிடிச்சு போட்டு தான் நீங்கள் என்ன செய்யணும்டா திரும்ப நீங்கள் எஸ்ஸை கண்டுபிடிக்கலாம், திரும்ப நீங்கள் 7 போட்டு. ஸோ இது வந்து கடும் சுத்தான ஒரு மெத்தட். ஸோ இதுதான் இதுக்கான இலகுவான மெத்தடாக இருக்க போகுது. ஸோ இந்த இடத்துல இது ஒருக்கா நோட் பண்ணிக்கொள்ளுங்க. எதுவும் டவுட் உங்களுக்கு பிரச்சனை இருக்குமென்னு சொன்னால் உடனே யூடியூப்பில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வாட்ஸ்அப் நம்பரும் கீழே போகிறேன். ஸோ அதை தொடர்பு பண்ணி எதுவும் டவுட்னு சொன்னால் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. ரைட், ஓகே. அடுத்தது 6வது கேள்வி.